Hey there, welcome back buddy. இந்த வீடியோவில் நம்ம ரெக்கார்ட் டைப்னா என்ன, ஒரு யூசர் எதுக்காக ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணணும், அண்ட் ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணுறது மூலயமா ஒரு யூசருக்கு என்னென்ன அட்வான்டேஜ்லாம் கிடைக்கும்ட்டு கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் வாட் இஸ் ரெக்கார்ட் டைப். லெட்ஸே உங்ககிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அண்ட் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உதவுறது தான் வந்து ரெக்கார்ட் டைப். தியரிட்டிக்கலாக புரியலனா டோன்ட் வரி, நம்ம கிளியராக யூஸ் கேஸ் வச்சு இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். லெட்ஸ் சே நம்ம கிட்ட ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்னு ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ பிசினஸ் யூசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, we have to collect two different types of student. ஒன்னு வந்து யூஜி ஸ்டூடெண்ட் அண்ட் இன்னொன்று வந்து பிஜி ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன நினைக்கலாம், இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் கலெக்ட் பண்ணோம்னா why don't we create two different object to collect யூஜி ஸ்டூடெண்ட் செப்பரேட்லி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட் செப்பரேட்லின்ட்டு. பட் இது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் அல்ல, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் வந்து சிமிலராக தான் இருக்க போகுது, ஸ்லைட் இன்ஃபர்மேஷன் தானே வேரி ஆக போகுது. ஸோ இதுக்காக நம்ம டூ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் கலெக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல ஐடியா இல்லை. ஓகே, அப்போ நீங்கள் நினைக்கலாம், சரி கிருபா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் தானே கிரியேட் பண்ணக்கூடாது, ஒய் டோன்ட் ஐ கிரியேட் அ பிக் லிஸ்ட் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ரெக்கார்ட்ஸ்ன்ட்டு. லெட்ஸ் சே டைப்னு ஒரு பிக் லிஸ்ட் கிரியேட் பண்ணிடுவேன். அண்ட் whenever I'm creating UG student, I'll be selecting the value as UG student. And whenever I'm creating the PG student, நான் PG studentன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஐ பார்ஷியலி அக்ரி வித் யூ. பட் ரெக்கார்ட் டைப் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் தாண்டி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, அதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் நம்ம ஒரு ரெக்கார்ட் டைப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்கு ஐம் ஜஸ்ட் நேவிகேட்டிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் மேனேஜர் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டைப்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். Now let me create one new record type. So existing record type எதுலேருந்து clone பண்ணணும்னு கேட்குது. ஸோ பை டிஃபால்ட் மாஸ்டர் தான் செலக்ட் ஆயிருக்கு. Let me just leave it as it is. அண்ட் ரெக்கார்ட் டைப் நேம் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன் வேணால் கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரெக்கார்ட் டைப் வந்து எந்தெந்த ப்ரொஃபைல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நான் எல்லா ப்ரொஃபைலும் செலக்ட் ஆயிருக்கு. லெட் மீ ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் டிஃபால்ட் அண்ட் லெட் மீ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் டைப் வச்சு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணால் எந்த லே அவுட் வந்து ரெண்டர் பண்ணணும்னு கேட்குது. So for now we are just having one layout. Let me just leave it as default and let me click on save. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணிட்டோம். Let me just create one another record type which is PG student. Awesome. இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் டைப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் போய் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட் மீ ட்ரை கிரியேட்டிங் ஒன் நியூ ரெக்கார்ட். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டைப் இல்லாதப்ப நம்மளுக்கு டேரெக்டாக ஃபீல்ட்ஸ்லாம் காட்டும் இல்லையா, பட் நம்ம இப்போ ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து we have to select under which record type we are going to create a recordன்ட்டு. ஸோ let me just select the UG student and click on next. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் யூஜி ஸ்டூடெண்ட் தான் கிரியேட் பண்ண போகிறேன், பட் இங்கே அண்டர் கிராஜுவேட் டிகிரி அண்ட் அண்டர் கிராஜுவேட் சிஜிபிஏ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆக்சுவலாக யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கவே இருக்காது இல்லையா. அன்னெசரியாக வந்து இந்த ஃபீல்ட்ஸ்லாம் இந்த பேஜ் லேஅவுட்டில் ரெண்டர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். அண்ட் ஆக்சுவல் யூஸ் கேஸ் என்னன்னா, அண்டர் கிராஜுவேட் பேஜ் லேஅவுட்டில் வந்து இந்த ஃபீல்ட்ஸ்லாமும் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் பேஜ் லேஅவுட்டில் வந்து இந்த ஃபீல்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம லைட்னிங் ரெக்கார்ட் பேஜில் படித்தோம் இல்லையா, ஃபீல்ட்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ தட். இப்போ எடிட் பேஜ் கொடுக்குறேன் அண்ட் ஐம் கோயிங் டு சேஞ்ச் த லேபிள் ஸோ தட் வந்து ஈஸியாகவும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் வேறு யாராச்சும் டெவலப்பர் வந்து பார்த்தா கூட. அண்ட் இந்த இடத்துல வந்து ஆக்டிவேஷன் போகிறேன். ஐம் கோயிங் டு ஆக்டிவேட் இட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் டைப். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் கேட்குது. நான் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் கொடுக்குறேன், போத் டெஸ்க்டாப் அண்ட் ஃபோன். அண்ட் இங்கே தான் வந்து நம்மளோட ரெக்கார்ட் டைப் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ யூஜி ஸ்டூடெண்ட்னு செலக்ட் பண்ணிட்டு லெட் மீ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அண்ட் ப்ரொஃபைல் வந்து நம்மளுக்கு சிஸ்டம் அட்மின் இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். பர்ஃபெக்ட். இப்போ யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கு சர்டன் ஃபீல்ட்ஸ்லாம் தேவைப்படாது, அதெல்லாம் நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். பிஃபோர் தட் லெட் மீ க்ளோன் திஸ் பர்டிகுலர் பேஜ். ஒரு பேஜ் வந்து எப்படி க்ளோன் பண்ணோன்னா, வி ஹாவ் டு செலக்ட் திஸ், ஓப்பன் பேஜ்னு கொடுங்க. ஓகே, நம்ம இன்னும் சேவ் பண்ணல, லெட் மீ ஜஸ்ட் சேவ் இட். இந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பேஜ் கொடுங்க. அண்ட் கடைசியாக க்ளோன் செலக்டட் பேஜ்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வி ஆர் கோயிங் டு க்ளோன் அவர் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் பேஜ் யூஜி. பர்ஃபெக்ட். பட் லேபிள் வந்து நான் பிஜின்னு மாற்றிக்கிறேன் அண்ட் சேம் கோஸ் ஃபார் தி ஏபிஐ நேம். அண்ட் லெட் மீ சேவ் அண்ட் ஆக்டிவேட் இட்.
அப்ளிகேஷன் போத் டெஸ்க்டாப் அண்ட் ஃபோன். ரெக்கார்ட் டைப் வந்து இப்போ பிஜி ஸ்டூடெண்ட்னு செலக்ட் பண்ணுறேன். அண்ட் ப்ரொஃபைல் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் சிஸ்டம் அட்மின் செலக்ட் பண்ணிவிட்டு லெட் மீ சேவ் இட். இப்போது பிஜி ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் டைப் வச்சு க்ரியேட் பண்ணுறப்போ we no need to collect 12th grade and examination score. ஓகேவா? பட் இதுவே யூஜி ஸ்டூடெண்ட் வச்சு க்ரியேட் பண்ணுறப்போ we have to collect different informations. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேஜ் லேஅவுட்டை மாடிஃபை பண்ணுறேன். யூஜி ஸ்டூடெண்ட் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறப்போ we no need these யூஜி ரிலேட்டட் fields as well as we don't need this work experience. Awesome. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். let me come back on step. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ யூஜி ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் லேஅவுட் அசைன்மெண்ட்டில் யூஜி ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் டைப்புக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் வச்சோமோ அது கிளியராக ரெண்டர் ஆகுது. ஸோ உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்லாம் போய் செக் அவுட் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் மேனேஜரில் லைட்டிங் ரெக்கார்ட் பேஜஸ் போயிட்டு வியூ பேஜ் லேஅவுட் அசைன்மெண்ட்னு கொடுங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து யூ கேன் செக் அவுட் பேஸ்ட் ஆன் தி ஆர்க் டிஃபால்ட் என்னென்ன பேஜ் லேஅவுட் இருக்குது, ஆப் டிஃபால்ட் எது இருக்குது, அண்ட் எந்த ஆப்புக்கு எந்த ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் டைப்புக்கு எந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைலுக்கு எந்த பேஜ் லேஅவுட் அசைன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு க்ளீன் அண்ட் நீட்டாக இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்? அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ரெண்டர் பண்ணாமல் இந்த ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் டைப்புக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம பேஜ் லேஅவுட்டில் வைக்கிறதுனால பேஜ் லேஅவுட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஓகேவா? ஸோ சேம் கோஸ் ஃபார் பிஜி ஸ்டூடெண்ட். இப்போ பிஜி ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி பேஜ் லேஅவுட் நம்ம டிசைன் பண்ணியாச்சு. பட் நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இந்த மாதிரி பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் டைப் மட்டும் நீங்கள் ரெண்டர் பண்ணோன்னா ஒய் டோன்ட் வி ஜஸ்ட் கிரியேட் அ பிக் லிஸ்ட் ஃபீல்ட் அண்ட் நம்மக்கிட்ட தான் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் வந்து நம்ம ஃபீல்ட் விசிபிலிட்டி செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிக் லிஸ்ட்டில் யூஜி ஸ்டூடெண்ட்னு செலக்ட் பண்ணனா we can render a specific field whenever the type is UG as well as for the PG இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் இன் ரெக்கார்ட் டைப். இன்னொரு அட்வான்டேஜ் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் சே நம்ம கிட்ட ஒரு ப்ரோக்ராம் டைப்னு ஒரு பிக் லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ யூஜி ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணுறோன்னா we just wanted to render these 4 values இல்லையா, பிஎஸ்சி, பிகாம், பிஏ அண்ட் பிடெக் மட்டும். அண்ட் whereas பிஜி ஸ்டூடெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா we have to render these remaining values. ஸோ இந்த மாதிரி பிக்லிஸ்டில் சர்டைன் வேல்யூஸ் மட்டும் ரெண்டர் பண்ணுறதுக்கு we can use record type. This is the second advantage of using record type. ஓகேவா? அது வந்து இப்போ நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபார் தேட் ஐ எம் நேவிகேட்டிங் டு த ஆப்ஜெக்ட் மேனேஜர் அண்ட் ரெக்கார்ட் டைப் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் லெட் மீ செலக்ட் தி யூஜி ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் டைப். இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பிக் லிஸ்ட் அவைலபிள் ஃபார் எடிட்டிங் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து பிக் லிஸ்ட் தான். ஓகேவா? இப்போ நம்மளோட எய்ம் என்ன? ப்ரோக்ராம் டைப்ன்ற ஒரு பிக் லிஸ்ட்டை எடிட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிள் வேல்யூஸ் அண்ட் செலக்டட் வேல்யூஸ்ன்னு இருக்கும். யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம செலக்டட் வேல்யூஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸ் மட்டும் தான் வைக்க போகிறோம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ரிமூவ் ரிமைனிங் திங்ஸ் அண்ட் லெட் மீ கிளிக் ஆன் சேவ். ஸோ இதே மாதிரியே வந்து நான் பிஜி ஸ்டூடெண்ட்டுன்ற ரெக்கார்ட் டைப்புக்கும் பண்ணுறேன். பிஜி ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம் டைப். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த ரிமைனிங் 5 வேல்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு லெட் மீ கிளிக் ஆன் சேவ். அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் டைப்புக்கும் வந்து யூ கேன் செட் த டிஃபால்ட் வேல்யூ. ஓகேவா? இப்போ இங்கே ப்ரோக்ராம் டைப்பில் வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து லெட்ஸ் சே எம்எஸ்சின்னு செலக்ட் பண்ணுறேன். அண்ட் யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவுமே செலக்ட் பண்ணல. ஓகேவா? நவ் லெட் மீ கோ பேக் அண்ட் ட்ரை கிரியேட்டிங் ஒன் நியூ ரெக்கார்ட். And let me select UG student and clicking on next. இப்போ program type select பண்ணா தெரியும். We are just showing only the UG related programs. And same goes for PG. Let me click new PG student. And இங்க பார்த்தீங்கன்னா program typeல PG related program மட்டும் தான் ரெண்டர் பண்ணுறோம். Awesome. And நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் MSc வந்து by default செலக்ட் ஆயிருக்கு. பிகாஸ் அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் டைப்பில் டிஃபால்ட் வேல்யூ வந்து MScன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆசம். இப்போ நீங்கள் மேஜர் 2 அட்வான்டேஜ் ஆஃப் கிரியேட்டிங் ரெக்கார்ட் டைப் கற்றுக்கிட்டீங்க. ஒன்று வந்து பேஜ் லேஅவுட் அசைன்மெண்ட் அண்ட் செகண்ட் வந்து பிக் லிஸ்ட் வேல்யூ வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த ரெக்கார்ட் டைப் த யூசர் இஸ் செலக்டிங். ஆசம். அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து செக்யூரிட்டி ரிலேட்டட். லெட்ஸே உங்கள் பிஸ்னஸில் வந்து சர்டன் குரூப் ஆஃப் யூசர் மட்டும்தான் வந்து யூஜி ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியும்.
அண்ட் another certain set of users தான் வந்து பிஜி ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரெக்குவயர்மெண்ட் வருதுன்னா we can easily achieve this using record types. ஸோ அதுக்கு first we have to navigate to the profiles. அண்ட் இப்போதைக்கு நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மின். பட் நம்ம பிஸ்னஸ் யூசர்ஸ்க்குலாம் வந்து செப்பரேட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி we will be assigning it. நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து செக்யூரிட்டி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம், இன் விச் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் ஆல் திஸ் டாபிக்ஸ் கிளியர்லி. டோன்ட் வரி, இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன் how we can restrict user creating a specific record type மட்டும்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தானே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ சர்ச் ஃபார் ஸ்டூடெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டைப் இருக்கும் அசைன்மெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டைப் அசைன்மெண்ட் இருக்கும். இப்போதைக்கு யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ லெட்ஸ் சே சிஸ்டம் அட்மின் உள்ள யூசர்ஸ்லாம் யூஜி ஸ்டூடெண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும்னா ஐ வில் பி ரிமூவிங் த பிஜி ஸ்டூடெண்ட் அண்ட் லெட் மீ கிளிக் ஆன் சேவ். இப்போ நான் அகைன் கோயிங் பேக் டு த லிஸ்ட் வியூ, லெட் மீ ஹார்ட் ரெஃப்ரெஷ் ஒன்ஸ். இப்போ நான் நியூ ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளுக்கு டேரெக்டாக யூஜி ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு டேட்டா என்ட்ரி பேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து we can restrict a specific user accessing a specific record type. ஓகேவா? ஸோ இந்த அட்வான்டேஜஸ்லாம் வந்து நம்ம டேரெக்டாக பிக் லிஸ்ட் கிரியேட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மூலயமா இந்த அட்வான்டேஜ்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு மேஜர் 3 அட்வான்டேஜஸ் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் லேஅவுட் அசைன்மெண்ட், செகண்ட் வந்து பிக் லிஸ்ட் வேல்யூஸ்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அண்ட் தேர்ட் இஸ் ரிலேட்டட் டு செக்யூரிட்டி. We can restrict a user creating a specific record type only. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். பிஃபோர் ஜஸ்ட் வைண்டிங் அப் திஸ் பர்டிகுலர் வீடியோ நான் இன்னொன்று உங்ககிட்ட காட்டணும். லெட்ஸே நீங்கள் லைட்னிங் ரெக்கார்ட் பேஜ் கிரியேட் பண்ணாமல் கிளாசிக் பேஜ் லேஅவுட் மட்டும்தான் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கேயே வந்து நம்மக்கிட்ட பேஜ் லேஅவுட் அசைன்மெண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ பேஜ் லேஅவுட் அசைன்மெண்ட் கிளிக் பண்ணுறேன். ஒய் ஆக்சிஸில் வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபைல்ஸும் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட் டைப்ஸும் இருக்கும். அண்ட் யூ கேன் கிளிக் எடிட் அசைன்மெண்ட். உங்களுக்கு எந்த பேஜ் லேஅவுட் வந்து அசைன் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் செலக்ட் த காம்பினேஷன்ஸ். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணால் யூ கேன் செலக்ட் மல்டிபிள் காம்பினேஷன் அட் ஒன்ஸ் அண்ட் யூ கேன் சேவ் த சேஞ்சஸ். ஓகேவா? இப்படி தான் வந்து கிளாசிக் பேஜ் லேஅவுட் அசைன்மெண்ட் ஒர்க் ஆகும். பட் கிளாசிக் பேஜ் லேஅவுட் அசைன்மெண்ட்டில் யூ கான்ட் அசைன் இட் டு அ ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். பட் இதுவே லைட்னிங் ரெக்கார்ட் பேஜில் we can assign it to a specific application as well. Fine. And yes, as usual, I do also have a use case for you to practice. Use case வந்து you will be creating a record type under case object. ஓகேவா? case object first time கேள்விப்படுறீங்கன்னா it's nothing but it's like a support request. இப்போ அமேசான்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் ரெக்வெஸ்ட்லாம் ரைஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரைஸ் பண்ணப்படுற சப்போர்ட் ரெக்வெஸ்ட்லாம் வந்து we will be creating it under the caseன்ற ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் தான் நீங்கள் ரெக்கார்ட் டைப்லாம் கிரியேட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. அண்ட் இன் டீட்டெயில்டு யூஸ் கேஸ் வந்து இந்த டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருக்கேன். ஐ வில் பி லீவிங் திஸ் பர்டிகுலர் டாக்குமெண்டேஷன் லிங்க் அண்ட் பிபிடி லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் யூ டு செக் அவுட். அண்ட் எஸ், இந்த வீடியோ தான் வந்து இந்த பர்டிகுலர் சீரீஸ் ஒன்னோடைய லாஸ்ட் எபிசோட். நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம சேல்ஸ் ஃபார் செக்யூரிட்டி பார்க்க போகிறோம், பட் இன் இங்கிலீஷ் பேஸ்ட் ஆன் மல்டிபிள் ரெக்கமெண்டேஷன் தட் ஐ ரிசீவ். நம்ம இங்கிலீஷில் கண்டினியூ பண்ணலாம். வித் பேசிக் இங்கிலீஷ் தான், உங்களுக்கு ஈஸியாகவே புரிகிற மாதிரி தான் நான் வந்து டீச் பண்ண போகிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் கேஸ் வச்சு தான் வந்து நம்ம ஃபுல் சேல்ஸ் ஃபோர்ஸிங் கற்றுக்க போகிறோம். ஹாப்பி லேர்னிங் டு போத் ஆஃப் அஸ். நானும் ஆக்சுவலாக இந்த சீரீஸில் நிறையாவே கற்றுக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் நீங்களும் நிறையா புது விஷயங்கள்லாம் வந்து இந்த சீரீஸ் மூலமா கற்றுக்கிட்டு இருந்துப்பீங்கன்ட்டு. Awesome. That's it for this video. See you next video. Thank you. Bye-bye.